இமயமலை அடிவாரத்தில் ஒரு அமைதியான மடம் இருந்தது. அங்கு ஒரு சந்நியாசி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஒருவர் அந்த சந்நியாசியிடம் வந்து, சுவாமி, ஆசைகளை விட்டுவிட நினைக்கிறேன். ஆனால் மனசு விடவே மாட்டேங்குது. என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அந்த சந்நியாசி, அமைதியாக உட்காருங்கள், உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார். ஒரு ஊரில் குப்புசாமி என்ற ஒருவர் இருந்தார். அவர் எப்போதும் ஒரு பழைய தொப்பியை தலையிலே வைத்துக்கொண்டே இருப்பார். அந்த தொப்பியை ஒரு நாளும் கழற்றவே மாட்டார். அதனால் ஊரெல்லாம் அவரை தொப்பிசாமி என்றே அழைப்பார்கள். நண்பர்கள் எல்லாம், ஒரு புது தொப்பி வாங்கிக்கலாமே என்று சொன்னாலும், பணம் இருக்குது, ஆனா செலவு பண்ண மனசு வரல என்று சொல்லிவிடுவார். அவர் ரொம்பவே கஞ்சன். பழைய பாட்டில்கள், கண்ணாடி சாமான்களை வாங்கி விற்பதே அவருடைய வேலை. ஒரு நாள் ஏலத்தில் பழைய கண்ணாடி சாமான்களை வாங்கியபோது அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடைத்தது. அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த சென்ட்டை சின்ன சின்ன பாட்டில்களாக பிரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் குப்புசாமியின் நண்பர் வீட்டுக்கு வந்தார். அவரும், இந்த தொப்பியை மாற்றினால் என்னடா, ஊரே உன்னை கேலி செய்யுது என சொன்னார். பின் இருவரும் ஒரு குளத்திற்கு குளிக்க சென்றனர். அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தார். அவரிடம் ஒரு விலையுயர்ந்த புது தொப்பி இருந்தது. அதை குளியலறை ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்கப் போனார். அந்த இடையில் குப்புசாமி குளித்து முடித்து வந்தார். அவருடைய பழைய தொப்பி காணாமல் போயிருந்தது. அருகில் இருந்த புது தொப்பியை பார்த்தவுடன், இது நண்பன் நமக்காக செய்த அன்பளிப்பு தான் என்று நினைத்து கொண்டு அந்த தொப்பியை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். நீதிபதி குளித்து வந்து பார்த்தபோது அவருடைய தொப்பி காணாமல் போயிருந்தது. உடனே அவர் காவல்துறையில் புகார் கொடுத்தார். தேடுதலில் ஒரு மூலையில் குப்புசாமியின் பழைய தொப்பி கிடைத்தது. இது குப்புசாமியின் தொப்பிதானே என்று ஒருவர் சொல்ல, உடனே போலீஸ் குப்புசாமியின் வீட்டுக்கு சென்றது. அங்கே அந்த புது தொப்பி இருந்தது. அதற்காக குப்புசாமிக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்டிவிட்டு கோபத்துடன் வீட்டுக்கு வந்த குப்புசாமி, உன்னால்தான் எனக்கு இத்தனை நஷ்டம் என்று சொல்லி பழைய தொப்பியை ஊர்க்குளத்தில் வீசிவிட்டார். அது ஒரு மீனவர் கையில் சிக்கி அவர் அதை மீண்டும் எடுத்து வீசினார். அது நேராக குப்புசாமியின் வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து சென்ட் பாட்டில் மேல் விழுந்து எல்லா பாட்டில்களும் நொறுங்கியது. இதனால் பயந்த குப்புசாமி தோட்டத்தில் ஒரு ஆழமான குழி தோண்டி தொப்பியை புதைத்துவிட்டார். அதை பார்த்த அண்டை வீட்டுக்காரர், ஏதோ புதையல் இருக்கிறது என்று நினைத்து போலீசில் புகார் கொடுத்தார். போலீஸ் குழியை தோண்டியபோது மீண்டும் அந்த பழைய தொப்பி வெளியே வந்தது. அதை பார்த்து எல்லாரும் சிரித்தார்கள். அந்த இரவே குப்புசாமி தொப்பியை ஒரு கல்லில் கட்டி குடிநீர் தொட்டியில் வீசிவிட்டார். அடுத்த நாள் குழாய்களில் தண்ணீர் வரவில்லை. நகராட்சி ஊழியர்கள் வந்து பார்த்தபோது அந்த பழைய தொப்பி தான் குழாயை அடைத்திருந்தது. இதற்காக குப்புசாமிக்கு 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்கு பிறகு குப்புசாமி கடைசி முடிவு எடுத்தார். ஒரு தீப்பெட்டியை எடுத்து தொப்பிக்கு தீ வைத்தார். ஆனால் தீ பரவி வீட்டின் கூரையே எரிய ஆரம்பித்தது. தீயணைப்பு வண்டி வந்து தீயை அணைத்தது. குப்புசாமிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. அதோடு சேர்ந்து குப்புசாமியின் பணத்தாசையும் எல்லாம் எரிந்து போயிற்று. இந்த கதையை சொல்லி முடித்த சந்நியாசி முன் நின்றவரை பார்த்து கேட்டார், இப்ப அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான் தெரியுமா? பிறகு சிரித்துக்கொண்டு சொன்னார், இதோ உன் முன்னாலே தான் இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி. பிறகு அந்த சந்நியாசி சொன்னார், குப்புசாமியிடம் இருந்தது போல ஒவ்வொருத்தரிடமும் ஒரு பழைய தொப்பி இருக்கு. அது எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாம நாம தடுமாறிக்கிட்டே இருக்கோம். அந்த தொப்பி என்னன்னு தெரியுமா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.